இந்த கருவிகளை நாம் அறிந்து நீங்கினா, அறியாது நீங்கினா அது அவத்தை. மலம் தாரகமாக கருவிகள் நீங்குவது. அப்புறம் நாம அறிந்து நீங்குவது. கரணங்கள் கெட இருக்கை முத்தியாம். எண்ணி இது யார் சொல்றது? கரணங்கள் கெட இருக்கை. இந்த கருவிகளெல்லாம் விட்டுறது தான் முக்தி. கந்த மறுதல் முக்தி. இதெல்லாம் யார் சொல்றது? அது பௌத்தர் சமணர்கள் இவங்களெல்லாம் சொல்றது. அப்போ இந்த கருவிகளை கொண்டு நாம் உலகை அறிகிறோம். அந்த கருவிகள் விட்டுட்டா அது முக்தி அப்படின்னா அந்த பாடானவாத செய்வர், பேதவாத செய்வர் இவங்கெல்லாம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னால் நான் பிரம்மம் என நிகழும் ஞானம் மாத்திரம் இல்லாமல் கருவிகளிலிருந்து விடுபடுவது தான் முக்தி அப்படின்னு சொன்னால், இப்போ சினை அதாவது நாம் கற்பத்தில் இருக்கிறது. கற்பத்தில் நமக்கு கருவிகள் அப்போ தான் அவன் ஆசரவே செய்து திருத்திங்கிறார். அப்போ அதெல்லாம் முக்தின்னு சொல்லணும். முட்டையில் இருக்கிறது கருமரத்தின் என்ன விதையில் 4 வகை தோற்றம்ங்கிற மாதிரியா அத மாதிரி இருக்கிறது. உயிர்கள் மரணம் கொண்டிட மரணம் இந்த கருவிகள் புறக்கருவிகள் நீங்குவது, உறங்குவது போலும் சாக்காடு. அப்போ கருவி வேலை செய்யலப்போ மயங்க மூச்சுக்க வாயுத்தம்பனை பண்ணுறாங்க. மூச்சை கூட அடக்கி இருக்கிறாங்க. மண்ணுக்குள்ளே போயே இருக்காங்க ரொம்ப காலம். அதெல்லாம் முக்கியன்னு சொல்லணும். வல்விடத்தை அடைய விஷத்தை குடிச்சிடறான். அப்போ அவனுக்கு விஷம் பண்ணால் அறிவு வேலை செய்யாது இல்லையாம்மா? அப்போ முக்தி அடைஞ்சிட்டான்னு சொல்லணும். விஷத்தை குடித்தவனெல்லாம் என்ன சொல்லணும்? அப்படித்தான் சொல்கிறோம் இல்லையாம்மா? சொல்ல மாட்டோமா? அமரர் ஊர்தி பேரா ஏம்மா? அமரரா அவர் மரணம் அடைஞ்சு போறாரு. அவர் மரணம் அடையாதவர் அமரருங்கயோ செத்தவன் தானம்மா அவன். ஏம்மா அதில் உட்காந்துருக்கவன் செத்தவனா சாவாதவனா? அமரர் போறாருங்கயோ மரணம் பற்றி போறவனு பார்த்து. இல்லையாம்மா? மரணம் அடைந்தவர் ஊர்தி இல்லை வைக்கணும். செத்தவங்களை கொண்டு போகிறது ஊர்தி தானே, அது அப்படி தானே வைக்கணும். அதையும் அமரர்னு வச்சியோ? என்னம்மா? வார்த்தை இது இல்லையா? அதனால் இதெல்லாம் நாம் முக்கியன்னு சொல்லணும். இப்படி உட்காந்துருக்கவனெல்லாம் முக்தர்னு தான் சொல்லணும், அமரர் தான் சொல்லணும். இவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி தானம்மா சொல்லணும். அதனால் அது மட்டும் இல்லை,
யோகத்தில் இருக்கிற சமாதி நிலை. சமாதி நிலையில் சமாதிங்கிறது சரணங்கள் புகு நிழல் போல் தனையடையும் சமாதி அப்படிங்கிறது. அதாவது அந்த பதஞ்சலி யோகாவில் சமாதி என்பது நம்முடைய அறிவு, புறத்தில் விடயங்களில் செல்கிற அறிவு, அந்த விடயத்தில் போகாமல் தன்னிடத்திலே ஒடுங்கியிருப்பது, அதான் சமாதி. விளங்குதா? என்ன விளங்குது? ஆமாம், சமாதிங்கிறது வெளியில் போகிற அறிவு, விடயங்களில் போகிறது. தன்னிடத்தில் ஒடுங்கி இருந்தால் அது சமாதிங்கிறோம். இறைவனிடத்தில் ஒடுங்கணும். நம்மகிட்ட ஒடுங்கி பிரயோஜனம் இல்லை. சரி, அவங்க ஏதோ உலகத்தை பற்றி பேசாமல் அதையாவது பேசிகிட்டு இருக்காங்கன்னு போக. அப்போது நாம் எங்கே ஒடுங்கணுமோ அங்கே ஒடுங்கணும். நமக்குள்ள ஒடுங்கி நின்னா நமக்குன்னு தனியாக அறிவில்லை, நமக்கு இன்பம் இல்லை இல்லையா? அப்போ அறிவு நம்ம இடத்துல ஒடுங்கக்கூடாது. எங்கே யார் சொல்லி எடுக்கிறானோ கவனமெல்லாம். இப்போ மாணவர் ஆசிரியருடைய சொல்லில் கவனம் இருக்கணும். உங்ககிட்டயே என்கிட்ட கவனம் இருக்குன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனமா? இல்லையாம்மா? எது பயனில் தான் நாம் கருத்து இருக்கணுமே தவிர வேறு இடத்துல இருக்கக்கூடாது. அதனால சரணங்கள் புகுநில போல், அதாவது ஒரு மரத்தினுடைய நிழலானது அது காலையில் அந்த மரத்திலிருந்து வெளியில் போய் இருக்குது. உச்சி வெளியில் வந்தோன்னா அது தன்னிடத்தில் ஒடுங்கிருக்கு. அப்படி ஒடுங்கி தன்னிடத்தில் ஒடுங்கி இருப்பதுதான் சமாதிங்கிறது பதஞ்சலி முனிவருடைய விளக்கம். அப்படியெல்லாம் ஒடுங்கி பிரயோஜனம் இல்லைங்கிறோம் இல்லையா? ஆமாம், இது பேதவாதிகள் சொல்கிறது இது. ஆனால் மலம் நீங்காதியா? உங்கள்கிட்ட ஒடுங்கியிருந்தா, அறிவு ஒடுங்கியிருந்தா மலம் நீங்காது. மலம் டாமினண்ட்டாக நிற்கும் இல்லையா? அது எப்போ இறைவன்ட்ட ஒடுங்கினால ஐயா வெளிச்சத்தில் போய் கண்டு சேர்ந்தால இருள் போகும் இல்லையா? அது அப்படி போகாமல் இருளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டுது அப்படின்னா போகுமா? போகாது தானே. அப்போ மலமே போகலை. முக்கியங்கிறது மலம் நீங்கிறது தானம்மா. இப்போ நம்மகிட்ட மலம் உடையவன் நம்மகிட்ட ஒடுங்கினா மலம் போகுமா? போகாது. அப்போ அது மலம் போகாத நிலை. அப்போ அதுக்கு அந்த மலத்துக்கு மறுதலை பொருளை போய் நாம் சேரணும். அப்படி சேராமல் இருந்ததுன்னா மலம் போகாது. மலம் போகலைன்னா அது முக்கியன்னு சொல்லப்படாது. மலம் போகலைன்னா அதுதான் இங்கே சொல்கிறாரு. மலம் இதுவும் தவிராது மலம். அதனால் இதெல்லாம் பசிஞானம். இது ஏன் பசிஞானங்கிறோம்னா அது தானாக நீங்கலை, நாம் சாதனை செய்து நிற்கிறோம். எங்கே ஒடுங்கணும்னு தெரியாமல் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் பசிஞானம். புரியுதாம்மா? அதனால் இதுவும் பசிஞானமாகும். ஏன்னா இந்த ஆன்மா அந்த கருவிகளில் அடங்கி இருக்கிற போது அது வினைக்கு தந்தாப்பில் அறிவு ஏகதேசப்பட்டிருக்கும். இப்போ அதிலிருந்து நீங்கிறானா இல்லையா? அப்போ அதை நோக்காது வியாபக ஞானம்தான். அப்போ அதை விட்டால் வருவதே சிவஞானம்தான். சிவஞானம். அதில் அழுந்தலை பொது வகையாக சிவஞானம் விளங்கியிருக்கு. எங்கும் விடிந்தும் இருளாம்னு சொல்கிறாரா இல்லையா? எங்கும் விடிந்து எல்லா பக்கம் விடிஞ்சிட்டு. ஆனாலும் நான் நினைச்ச மாட்டேன்.
அந்த ஒளியை சார்ந்து பார்க்க மாட்டோம்னு. அதனால இதெல்லாம் பசிஞானம். நாம் காதெல்லாம் நம்ம நினைக்கிறது மட்டும் பசிஞானம் இல்லை இல்லையா? நமக்கு இந்த பாசத்தை நம்மே நீக்கிக்கொள்ளலாம், நீக்கினா நமக்கு முக்கி வரணும்னு நினைச்சு செய்கிற முயற்சி எல்லாமே பசிஞானம்தான். விளங்குதாம்மா? ஆமாம். அதனால இதெல்லாம் பசிஞானம்ங்கிறத மற்ற எத்தனையோ சமயங்கள் இதான் முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்குது. அதெல்லாம் பசிஞானம். அதனால் அரணங்கள் எடுத்தவன் தன் அடியை யார்கிட்ட ஒடுங்குனா பாசம் நீங்குமோ அவன்கிட்ட ஒடுங்கணும். அரணம் என்ன? அரணம் இந்த ஆணவம் கண்மம் மாயை மூணு கோட்டை மாதிரி அதெல்லாம் முப்புறத்தை எரிச்சானே அவங்ககிட்ட ஒடுங்கினால இதெல்லாம் எரியும். அதனால அந்த அடியை அறிவிறந்து அங்கே அறிந்திடி. நாம் அறிகிறோங்கிறது கூட உணராமல் அதில் அடங்கி நின்று அறியணும். அந்த செறிந்த துகள் நம்ம அறிவில் செறிஞ்சிருக்கிற ஆணவம் அகற்றிடே. அப்படி அகற்றதை விட்டு போட்டு நீங்கள் உங்ககிட்ட ஒடுங்கிறது, கருவிகளை மத்திரம் விட்டுறது, அப்படியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் பசிஞானம். அதெல்லாம் ஏன்னா பசிஞானம் நாம் சொல்கிறது மட்டும் இங்கே சொன்னது இந்த பாட்டில் இதை விரித்து சொல்லக்கூடிய ஒரே நூல் இது தான், சிவஞான சித்தி தான். வேறு இந்த நூல்களெல்லாம் பசிஞானத்தை இப்படி விளக்கி சொல்லலை. இங்கே தான் இப்படி சொல்கிறதும் இதுவும் பசிஞானத்தோடு சேர்ந்தது தான். பொது வகை. ஏன்னா அதை கருவியை விட்டுட்டானா இல்லையா? ஒரு சாதனை செஞ்சு தானே விடுறான். அதனால் அது அதை விட பிரகாசமானது தான். ஆனால் அந்த ஞானத்தில் அழுந்தி சிவஞானத்தில் இதான் நமக்கு கொடுப்பது சிவம் என்பதை அறிஞ்சு அடங்குனா அது ஆமாம் உண்மையான ஞானம் விளங்கும். ஆமாம், புரியுதாம்மா? அதனால் இந்த அதில் அதை சொல்லும்போது 10ஆம் அவத்தை வல்விடத்தை அடைய மரணம் கொண்டிடங்கிறது 10ஆம் அவத்தை. மரணத்தை என்ன சொல்கிறாரு? 10ஆம் அவத்தை. அது என்னது 10ஆம் அவத்தை அப்படின்னு அதில் விளக்கத்தில் சொல்கிறாரு. என்னம்மா? அதான் செத்து போகிறது. அது இதில் அவர் இந்த மரணம் கொண்டிடங்கிறத 10ஆம் அவத்தைன்னு முனிவர் மரணமாகிய 10ஆம் அவத்தை அடைந்த விடத்தும்னு எழுதுறாரு. ஒளிப்புரையில் என்ன எழுதுறாரு? மரணமாகிய 10ஆம் அவத்தை அடைந்த இடத்தும் அப்படிங்கிறார். அது இலக்கணத்தில் உள்ளது. இது எதில் உள்ளது? முனிவர் சொல்கிறாருன்னா அது இலக்கண நூலில் மெய்ப்பாட்டியல் அப்படின்னு இருக்குது. மெய்ப்பாடுகள். மெய்ப்பாடுன்னா என்னம்மா? உடம்புல ஏற்படுகிற உணர்ச்சி மாற்றங்கள், அது மெய்ப்பாட்டியல் அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ சிரிக்கிறோம், அழுகிறோம், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதை பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களில் மெய்ப்பாட்டியல். அந்த மெய்ப்பாட்டியலில் அந்த நகை சிரிக்கிறது, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுழி, உவகை என சொல்லப்பட்ட 8ம் மெய்ப்பாடு என்று சொல்லுவார். 8 வகை மெய்ப்பாடு. தொல்காப்பியத்தில் இருக்குது. தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல்னு தனியாக ஒரு இயல் இருக்குது. இப்போ அடியார்களுக்கும் சொல்லியிருக்கா இல்லையா? அடியார் இலக்கணம்
அடியார்களுக்கு என்ன இலக்கணம்னு? உணர்ச்சிகள் மாறுபடுவது, வெளிப்படுவது. இப்போ அடியார்களுக்கு ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலி கணையாகலாம் வருதாலையாம்மா, மெய் நடுக்கிறது, மயில் பூச்சிக்கிறது, பெருமானுடைய பேரக்கா, அதெல்லாம் மெய்ப்பாடு தானே. உடம்பில் ஏற்படுகிற மாற்றம் அந்த உயிரில் ஏற்படுது, உடம்புலையும் தெரியுது அப்படின்னு படிக்கிறோமா இல்லையாம்மா? அதுபோல் இங்கே மெய்ப்பாட்டியலுங்கிறது இலக்கணத்தில், அதாவது காதலன் காதலி இவங்களுக்கு ஏற்படுற உணர்ச்சி, அதை பொருணுதல் உயர்த்தல் என்பது ஒரு மெய்ப்பாடு. பொறிநுதல் வியர்த்தல். நெத்தியில் வேர்வை அரும்பி இருக்கு, விளங்குதாமா? தலைவனும் தலைவியும் ஒருவர் எதிர்பாராத, ஒருவருக்கொருவர் எதிர்பாராமல் எதிர்படுறாங்க. திடீர்னு 2 பேரும் நேராக சந்திக்கிறாங்க. அந்த முதல் காட்சியிலேயே அவளுக்கு மேலெல்லாம் நெத்தியெல்லாம் வேர்த்துருது. கண்ட உடனே நெத்தியில் அது ஒரு மெய்ப்பாடு அப்படின்னு. ஊழணி தைவரல். ஊழணி தைவரல் அதாவது அப்படி எதிர்பாராமல் சந்திச்சு மேலே வேக்கிறது ஒரு மெய்ப்பாடு. அது மட்டும் அல்லாமல் அவங்க சந்தித்து கொள்ளும் பொழுது அந்த உணர்ச்சியின் மிகுதியினால் மோதிரம் முதலிய அதிகலன்கள் கலன்று விழாதபடி அப்படியே லூஸ் ஆகிடுது. அதை விழாமல் பிடிக்காங்க, கலண்டு விழாமல். அதான் ஊழணி தைவரல் என்பது. அது நாம் அப்பசாமி பாடுறாரா இல்லையா? மயிலாடுதுறை பதிகம். சித்தம் தேரும் செறிவடை சிக்கனும் பச்சை தீரும் என் பைங்கிழி பால்மதி வைத்த மயிலாடுதுறையரன் கொத்தீனில் போலி கொன்றை கொடுக்கிலே அப்படின்னு பாடுறாரா இல்லையா? ஆமாம், விளங்குதாமா? அப்போது அந்த மயிலாடுதுறையில் இருக்கிற பெருமானை நினைச்சு வளையல் கலண்டு விழுந்துருதான். வளையல் உடம்பெல்லாம் பசலை பாஞ்சிட்டு வெடிலி போச்சு, குத்தி பேதளிச்சுட்டு, இப்படியெல்லாம் அந்த பெருமான் திருமுடியில் சூடியிருந்த அந்த கொன்றை மலரை கொண்டு பெற்ற கையில் கொடுத்தா அந்த மலரை தழுவி கொள்கிறான். பெருமானே தழுவுன மாதிரி. அப்படி தழுவுன உடனே வளையல் சிக்கன் ஆகிட்டான், உடம்பு பூரிச்சிட்டு தான். சரி வளை சிக்கன். அப்போ லூஸாக கலண்டு விழுந்தது சரி வளை சிக்கன் ஆகிடும். சித்தம் தேரும், புத்தி தெளிஞ்சிடுது இல்லையாம்மா? பச்சை தீரும், வசலை பாஞ்சதோட இப்போ ரத்த ஓட்டம் அறிஞ்சு கலர் ரோஸ் கலர் ஆகிடுச்சு உடம்பு. வெளியே வெள்ளை வெள்ளைன்னு இருந்ததே ஆயிடுது. அப்படி பாடுறாரு. என்னம்மா? இப்படிதான் பாடிருக்காப்பா. ஆமாம்மா, இப்படியெல்லாம் பெருமானை நினைச்சு உருகணும், உருகணுங்கிறாரு. அந்த பெண்ணுன்னு சொல்றது எல்லாரும் பெண்ணு தானே. பெருமானை நினைச்சு அப்படி வரணும். அவனை கூடுனா மட்டும்தான் நமக்கு ஓப்பு வரணும். அதை நினைச்சு நம்ம உடம்பு பூரிக்கிறது தான் பூரிப்பு. கண்ட கொழுப்பு சத்தை தின்னு பூரிக்கிறது கொழுப்பு இல்லை. அப்படி நல்லா சொல்லியிருக்காங்க. புரியுதாம்மா? அது மாதிரி இங்கே அப்படி அந்த எல்லாம் மெலிஞ்சு கலண்டு விடுறதுங்கிறது ஒரு மெய்ப்பாடு.
அதில் இருகை எடுத்தல், இருகை எடுத்தல், அதாவது அந்த ரெண்டு பேரும் பார்த்து, தலைமகனும் தலைமகனும் ரெண்டு பேரும் கூடிக்கொள்ளும் பொழுது அவள் அந்த தலைவனை, தலைமகள் அவள் பார்க்க விரும்பாதவள் போல ஒரு வன்மையை மேற்கொண்டு அவள் விலகினாலும் கை அவனோட போதான். ஆள் விலகினாலும் கை என்ன செய்தான்? அவனை நோக்கி நீழுது. அதான் இருகை எடுத்தார். இரு கைகளும் தலைவனை முயங்கும் விருப்பத்தார். இவ அங்கே போறா, ஆனால் கை இவ வசம் இல்லாமல் அங்கே போகும். அதை இருகையும் எடுத்தல், அது ஒரு மெய்ப்பாடு. கொடுப்பவை கோடல், அவன் கொடுக்கிறத வாங்கிறது. அன்பினால் கொடுத்த கையுறை பொருட்களை அடுத்தவன் கொடுக்கானே, வேண்டாம்னு சொல்லிட்டு போ, இதெல்லாம் ஏன்டா கொடுக்க, போ அப்படின்ட்டு போக வேண்டியதானே. போக மாட்டேக்கா, வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, ஆனால் வாங்குறா. அதுதான் இதை சொல்றது. அன்பினால் கொடுத்த கையுறை பொருட்களை மறுக்காது ஏற்றுக்கொண்டு மனசுக்குள்ள பாராட்டிக்கிட்டாங்க. வெளியில இல்லாட்டாலும் மனசுக்குள்ள அப்படி கண்டபடி உபத்தல்ங்கிறது இன்னொரு வழி வைப்பாடு. அவனை கூட்டத்தில் பார்க்கும்போது நாணியும் அஞ்சியும் இருக்கிறவ அவன் முன்னால் வெளிப்படாது, அவனை பார்க்கும்போதெல்லாம் மறைந்து ஒழுகுகின்ற அவள் அவனை பார்த்தாலே வெக்கத்தில் மறைகிற. ஒரு நாள் எதிர்பாராத நிலையில் அவனை காணலுற்ற போது உள்ளத்துக்குள்ள எல்லையில்லாத மகிழ்ச்சி வருவது கண்டபடி உபத்தல் அப்படின்னு. கையற உரைத்தல், அப்போ பொருணிதல் வியர்த்தல், ஊழனி தைவரல், இருகையும் எடுத்தல், கொடுப்பவை கோடல், கண்டபடி உபத்தல், கையுறை உரைத்தல், உண்மத்தம் பித்து பிடிச்சவர் மாதிரி ஆகுது, மறத்தல், மயக்கம், கடைசியில் சாக்காடு செத்தது போல் ஆயிடுது. நம்ம உணர்வுகளே செத்தது போல் அப்படின்னு. அதான் 10வது மெய்ப்பாடு. அதைத்தான் இங்கே முனிவு இதெல்லாம் தொல்காப்பியத்தில் போய் மெய்ப்பாட்டியலில் பார்த்தா தெரியும். ஓ இதை சொல்லியிருக்காரா அப்படின்னு. புரியுதாம்மா? அதனால இங்கே இந்த பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் எட்டாதவன். இந்த 2 ஞானமும் குறை அறிவு இல்லையாம்மா? ரெண்டுமே குறை அறிவு தான். அப்போது அவனுடைய ஞானத்தை கொண்டல்லது. அந்த ஞானம் எப்படி வரும்? அந்த ஞானம் எப்படி வரும்? அந்த ஞானம் அவனோடு ஆமாம் கூடுனால் வரும். அவனை சார்ந்தால் அவனை சார்ந்து மற்ற ஞானம் போல வேறாக இருந்து அந்த ஞானத்தை பெற முடியாது. அது அவனோட நாம் உணர்வினால் ஒன்றுபட்டு இருந்தால் அந்த ஞானம் விளங்கும். அதை வச்சு மட்டும்தான் அவனை பார்க்க முடியும். அப்போது மற்ற ஞானங்கள், இந்த பாசஞானம் பசுஞானம், பசுஞானத்துக்கு பாசஞானமும் நிறைய பார்த்தோம், பசுஞானமும் இதெல்லாம் நாம் பதத்தினர் சொல்வது அதையெல்லாம்
பசிஞானம்தான். வெறுமன கருவிகள்லேருந்து நீங்கிறது. இந்த பாடான வாத ஞானம் அது இது எல்லாமே பேதவாத ஞானம் எல்லாம் பசிஞானம் தான். இந்த ஞானங்களெல்லாம் வச்சு பெருமானை பார்க்கவே முடியாது. அதனால் வாக்காலும் மிக்க மனத்தாலும் தாக்கா ஞானம், இந்த பாசஞானம் ஒன்று பாசஞானம், அதை வாக்குன்னு சொல்கிறோம். அதற்கு வேறாக பசிஞானம்ங்கிறோம் இல்லையா? அது கருவிகள் விட்ட பிறகு அதை விட வியாபகமான ஞானமாயினும் அது பசுத்துவத்தோடு கூடிய ஞானம், வாசனா மலத்தோடு. அப்போ பாசஞானம் மலத்தால் வருவது, பசிஞானம் வாசனா மலத்தால் வருவது இல்லையா? சிவஞானம் சிவத்தால் வருவது அப்படின்னு 3 வகைப்படுத்தணும். அப்போ ரெண்டும் மலம் சார்ந்தது தான். அப்போ அதை ஞானம்னே சொல்லக்கூடாது. பெண்ணொன்று அது திருவடி ஞானம். எனவே அந்த 4 வகை வாக்கு என்று சொல்லக்கூடிய சொற்பிரபஞ்சமும் பிரிதிவி முதல் நாத பேராகி 36 தத்துவங்களும் பொருட்பிரபஞ்சமும் அந்த 2ஐ பற்றி நிகழும் உயிரின் ஏகதேச ஞானம், அது பாச ஞானம். அது பாதாள மேடினிக்கு சொற்கழிவு பாதமலர் போதார் குணமுடியும் எல்லா பொருள் முடிவே. பொருள் முடிவுங்கிறது 36 தத்துவங்களை கடந்த அறிவு. ஏமா சொற்கழிவுன்னா 4 வாக்குகளையும் கடந்தது நம்முடைய திருவடிங்கிறது. அப்போ சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டவன் இல்லையா? அதைத்தான் தோடுடைய செவியான், தோடுடைய செவியான். விளங்குதாமா? செவிங்கிறது சொல்லு, தோடுங்கிறது பொருள். எனவே 2க்கும் அப்பாற்பட்டவன் செவியன். சொல்லு பொருளுக்கெல்லாம் எட்டாதவன். அதனால் இந்த பசுஞானம் பளிங்கு என்பது, பளிங்கு என்பது ஒரு பொருள். அதற்கு சொந்த இயல்பு உண்டு. என்ன இயல்பு? என்னம்மா? ஆமாம், அது அந்த பளிங்குக்கு 2 தன்மை சொல்லுவாங்க. என்ன தன்மைனா, ஒன்று சார்ந்த பொருளை பற்றி அதுவாக நிற்பது இல்லையா? இன்னொன்று எந்த பொருள் சார்ந்திருப்பினும் அதை பற்றாவது நிற்பது. அது அதாவது அந்த சூரியன் கிழக்கிலோ மேற்கிலோ நிற்கும் பொழுது சார்ந்த பொருளை பற்றி நிற்கும். உச்சி மேல் வந்தால் பக்கத்தில் எந்த பொருளையும் சாராது. பக்கத்தில் இருந்தாலும் அதை சாராது. அந்த உச்சி மேல் இருக்கிற அந்த சூரிய ஒளியை மட்டுமே பற்றி நிற்கும். இன்னும் 2 தன்மை இருக்குது. காட்டுகிற அந்த பொருளை தவிர வேற எந்த ஒளியையும் பற்றாத தன்மையும் இல்லையா? எதன் வழி காட்டுகிறானோ அதையே பற்றி நிற்கின்ற தன்மையும் என்று 2 தன்மை அதுக்கு இருக்குது. அப்போ அந்த பற்றி நிற்கிற பொருளையே தானா கருதுகிற நிலை பொதுநிலை. உள்ளபடி காட்டுறவன் அவன்தான், அவனை பற்றி நிற்கிறது தான் உண்மை நிலை. அப்போ அந்த பளிங்கோடு ஒரு சிவப்பு பொருள் சேர்க்கப்படுகிறது. அப்படி அந்த படிகத்தின் ஒளி அந்த சேர்க்கப்படும் பொழுது தனித்தனித்து அறியப்படாது. அந்த படிகம் அந்த செந்நிறத்தையே தன்னிறமாக அசத்தாய் உள்ள வண்ணபேதங்களை ஆமாம் அதை சத்துன்னு கண்டு நிற்குது. அதன் சொந்த நிறம் அதற்கு தன்னியல்பு, அது சிறப்பியல்பு. அது சார்ந்து அதனுடையது போல தோன்றும். அது வேற்றுமை பொருள் நிறம், அதற்கு பொருள் பொது இயல்பு அந்த பழங்குக்கு. அதுபோல உயிர் அந்த வேற்று நிற பொருள் உயிரானது இறைவன் பாசத்து மூலம் அறிவிக்கும் பொழுது அந்த பாசத்தையே தான் என்று கருதி விபரீதமாக நிற்குது.
அவன் நேராக அறிவிக்கும் பொழுது பாசத்தை தனக்கு வேறாக கண்டு சிவத்தையே பற்றி நிற்கிறது. அது சிவஞானம். அதனால் அதுபோல உயிருக்கும் இந்த பாச கூட்டுறவால் தன்னியல்பு விளங்காமல் போல, அதனால் அது தன்னியல்பு விளங்காது. அந்த கலர் பட்டிருக்கும் போது அதைத்தான் தான் நினச்சிருக்கும். அப்போது உயிரின் பாலுள்ள அந்த சுட்டறிவு உயிர் பாசங்களிலிருந்து நீங்கும். அந்த பாசங்கள் அந்த உயிருக்கு வியாபியமாகும். அதனை அந்த உயிர் உணரும். அதனால் அந்த உயிருக்கு ஒரு வகை மேம்பாடு உண்டு. அது சடுதி செருக்கு. அது நம்முடைய அறிவுன்னு நினைக்கிற ஏற்படுற ஒரு செருக்கு. அந்த செருக்கு மல வாசனையால் வருவது. அதனால் அந்த உயிர் தன்னையே பெரிதாக மதித்து அனாதி முத்த சிவம் போல நானும் ஒரு பிரம்மம் என்று அகம் பிரம்ம ஞானம், சிவசமவாத ஞானம் என்றெல்லாம் அந்த பசுஞானம் சொல்லப்படும். அது மாயாவாத ஞானம். இந்த பாசங்கள் நீங்களே முக்தி என்னும் பாடானவாத ஞானம். அப்போ அந்த உணர்வுகளெல்லாம் நீங்கணும். அந்த உணர்வுகளெல்லாம் நீங்கணும். அதெல்லாம் நீங்கி திருவடி ஞானம் என்பது ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்ட நன்றாய், ஈனமில் பொருள் அதனை சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்று இப்படி நிகழும். ஞானத்தின் வழியா நிகழும். இதில் ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்த, நட்பொருளை கேட்பித்தல் இல்லையம்மா? ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், இதெல்லாம் நானும் ஓதுறோம், அவனை ஓதி கேட்க வைக்கிறோம். அது கேட்டல், சிந்தித்தல். ஆமாம், இதெல்லாம் அந்த அஞ்சும் எழில் ஞான பூசைங்கிறாரா இல்லையா? ஆமாம். தான் கேட்ட நன்றாய், ஈனமில் பொருள் அதனை சிந்தித்தல். இந்த அஞ்சுக்கு என்ன வேணும்? நூல் வேணும். தெளிந்த பின்னால நூல் வேண்டாம். தெளிந்த பின்னால நூல் வேண்டாம். ஆனால் அது வரைக்கும் நூல் வேணும். இதுதான் ஞானத்தை அடைகிற வழி. அப்போ ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் என்ற இந்த மூன்றாலும் உண்மை ஞானம் நிகழாது. அதெல்லாம் பதமுக்தியில் தான் கிடைக்கும் இல்லையா? எப்போ தான் கேட்டல் நன்றாயின்னு வருதோ அப்புறம்தான் பிறவியே போகுது. அப்போ அதுக்கப்புறம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்னு ஞானத்தில் இருக்கு. அதனால ஆன்மாக்கள் வாக்குங்கிறது மாயாகாரியமான வாக்கு. மிக்க மனம்ங்கிறது இந்த மனம்தான் ஒரு விடயத்தை அறிவதற்கு காரணமாக இருக்குது. விடயத்தை முதல்ல எது பற்றும்? மனமா? ஏமா விடயத்தை முதல்ல எப்படி மாறியுது? விடயத்தை எப்படி அறிகிறோம்? அல்ல, உண்மை விளக்கத்தெல்லாம் பார்த்தோமே. என்னம்மா பார்த்தோமா?
ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்லாம் சொன்னோமே, அப்போம்லாம் எப்படி அறிவோம் ஒரு பூ வருகிறதுன்னு எந்திரிச்சா சொல்லியிருப்போமே, அதெல்லாம் சொல்லுவீங்க. என்னம்மா? ஒரு கண்மேந்திரியம் வந்து தன்மாத்திரையும் பஞ்சபூதத்தையும் துணை கொண்டு அது உறுப்பு வருது. என்ன சொல்றாரு? கண்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை கேட்டால் கண்மேந்திரியம் சரி. ஞானேந்திரியம் ஒவ்வொரு உறுப்பும் அந்த உறுப்புல இருந்து கொண்டு அந்த பொறியில அந்த பொறி அந்த உறுப்புல இருந்து கொண்டு தன்மாத்திரையில உள்ள தன்மாத்திரையும் ஒரு பஞ்சபூதத்தையும் துணை கொண்டு அந்த கிரேவியா இருக்கு. சரி, நான் அதெல்லாம் கேட்கல. நான் ஞானேந்திரியங்கள் எப்படி அறிகின்றன அப்படின்னு அந்த கேள்வி கேட்கல. ஆன்மா எப்படி அறியுதுன்னு கேட்கேன். வந்து சரி, நியதியில் இருந்து அந்த காலம் கூடி வரும்போது இச்சை எழுச்சினால இச்சை மூலமா தான் அந்த என்னம்மா சொல்லிட்டு இருக்கா? உங்களுக்கு புரியலையா? சரி, அதாவது முதல்ல அந்த இதெல்லாம் இருந்தால் கூட, காலம் நேரி எல்லாம் இருந்தால் கூட, முதல்ல ஆன்மா அந்த வித்தை மூலம் பொறியை செலுத்த வாயில் காட்சி அதுக்கப்புறம் தான் மனசை செலுத்துறதெல்லாம் வரும் இல்லையா? ஆனால் இங்கே மிக்க மனத்தாலும்னு சொல்கிறாரே, ஏன்னு சொல்கிறேன்? மிக்கங்கிறது சொல்லிலும் மிகுந்த ஆற்றலுடைய அப்படிங்கிறோம் மனம். ஏன்னா நாம் 11ஆம் நூற்பாவிலையும் எவ்விடத்தும் இச்சை விடாதபடி அனுபவம் இல்லை. இச்சை இல்லையே, அதனால அந்த இச்சைக்கு காரணமாக இருக்கிற மனம்தான் அனுபவத்துக்கு காரணம் அப்படிங்கிறத பற்றி மிக்க மனம், அனுபவத்திற்கு காரணமாக இருக்கிற மனம் என்று மிக்க மனம் என்றார். விளங்குதாமா அப்படின்னா? அப்புறம் எக்காலத்திலும் பொருந்தி உணர்வறிய தாக்கான பொருந்தி உணர்வறிய ஆன்மாக்களால் உணர்வதற்கு அரிய பொருள் எது? இறைவன். ஆன்மாக்களால் அறிய முடியாத தன்மை உடையவன். ஏன்னா அவன் வியாபகன். நோக்கி அவன் நூலினாலும் பிறர் நம்மை குருவாக கற்பித்து கொண்டு வருகிற அனுபவங்களினாலும் பிரித்து அறிவு தம்மில் ஆன்மாக்கள் தன்மைக்கு வேறாகவும் பிரபஞ்சத்தின் வேறாகவும் பிரித்தறிய முயல்கின்ற அந்த ஆன்மாக்களினுடைய அறிவில பிரியாமை தானே அங்கனம் பிரித்தறியப்படும் அறிவினுள் பிரியாது அத்துவிதமாய் கலந்திருக்கும் அந்த தன்மையினையே குறிக்குமாறு ஆசாரியனாக தீட்சையும் மந்திர உபதேசம் செய்து நம்முடைய ஞானத்தை விளங்கச் செய்து குளித்து காட்டுகிற திருவருள் நல்க ஆன்மாக்கள் அனைத்துக்கும் அந்த நிலைமையை குறித்து அருளும்படியாக பொடிகட்டினேன் என்று சொல்றார். எனவே இதை ரெண்டுக்கும் வாக்கு மனம் பாசஞானம் பசுஞானம் இரண்டுக்கும் எட்டாத இறைவனை நாம் எப்படி அறியணும்? வாக்குக்கும் மிக்க மனத்தாலும் இல்லையா அவனை காண்பறிய அந்த பொருளை எக்காலும் உணர்வறிய தன்மையினை நோக்கி பிரித்து அறிவு தன்மை பிரியாமை தானே அவனை இந்த உலக விடயங்களைப் போல வேறாயிருந்து அறிய முடியாத பொருள் அவனை.
பிரியாமை தானே குறிக்கும் அருணல்கள் கொடி. அப்போ அவன் அறியணும்னா அவனோடு ஒற்றித்து நின்று அவனுடைய அருளால் பெறுகின்ற ஞானத்தை கொண்டு மட்டும்தான். இப்போ வேறாயிருந்து அவனை மற்ற பொருளை அறிகிற மாதிரி வேறாயிருந்து பொருளை அறிவது தான் விடயங்கள் இல்லையா? அதில் அழுந்தி அறிகிறது. இது அவன் அறிகிறதுக்கு அவன் நமக்கு வேறாக இல்லை. அதனால் அவனோடு கலந்து நின்று மட்டும்தான் அவனை. அதான் மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோன். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொல்கிறார் இல்லையா? சித்தமும் செல்லா சேட்சியும். சித்தமும் நான் இந்த கல்வங்களில் ஒன்றா சொல்லியிருக்கிறாரு. கருவிகள் எல்லா கருவிகளும் தான். இந்த கருவிகளுக்கெல்லாம் எட்டாத ஞான வடிவானவர். அது ஊனக்கண் பாசம் உணராப்பதின்னு அதைத்தான் நாம் சிவஞான போதத்தில் சொல்கிறோம். அதை பாச ஞானத்தாலும் பசி ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்றும் இதை 2 நாளும் அறிய ஒண்ணாதுன்னு சிவப்பிரகாசம் சொல்கிறது. அதனால் இந்த இறைவனை அவனுடைய அருளை கொண்டு மட்டும்தான் அறிய முடியும். யோகத்தில் இருந்தால் கூட அறிய. யோகில் தருவது ஒரு சமாதிதானம். சமாதிதானம் அப்படிங்கிறது அந்த உண்மை எழிவு சிறப்பு. அந்த யோகத்தில் இருந்து அந்த சமாதி நிலைக்கு போனால் கூட இந்த சமாதி நிலையை பார்த்தோமா இல்லையா? சரணங்கள் புகுன் என்போல் தனையடையும் சமாதின்னு. அதுவும் மலம் நீங்காத நிலை இல்லையா? அது அறிவு நம்மிடத்தில் ஒதுங்கி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட ஒழுங்கணும்? ஆமாம். அதனால யோகில் தொழுவது சமாதிதானம் தாழ்ந்து பின் சரணம் சாரும். பழையபடி பிறப்பு தான் வரும் என்பது சிவஞான சித்தியார் 224. எனவே தாக்கா தன்மையினை தாக்கி என செய்யா என்னும் வாய்பாட்டு வினையச்சமாக கொள்ளப்பட்டது. எனவே இது உணர்வறிய என்பதுடன் இணைந்து அங்கே தாக்காது உணர்வறிய தன்மையன் என்பது தாக்கிய தாக்காது நின்றதோர் தற்பரு நோக்கில் குளம் என்று உந்தி பெற நோக்காது நோக்க என்று உந்தி பெற திருவுந்தியாதின்னு சொல்கிறாரா இல்லையா? எனவே அந்த பரம்பொருள் எல்லா பொருள்களோடும் பொருந்தி நின்றாலும் அவற்றின் தன்மை தன்னை பொருந்தாமல் அது தன்னை இயல்பில் மாறுபடாமல் இருக்கும். அதனால் ஆக்கப்படாத பொருளாய் அனைத்திலும் தாக்கி தான் ஒன்றோடும் கலவாதே